Hi cuties, welcome to SR Academy 5th Standard Maths. எண்ணும் எழுத்தும் ஒர்க்புக்கில் இருக்கிற செகண்ட் யூனிட் நம்பர்ஸ் இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா ஒர்க்புக் எக்ஸசைஸும் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஒர்க்புக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் பண்ணது சரியா தப்பா அப்படின்றதையும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2.2 பார்த்தீங்கன்னா ட்ரா த பீட்ஸ், மணிகளை வரைய சொல்கிறாங்க. அது அழகாக வரைஞ்சிருக்கோம். இதை பார்த்து அப்படியே வரைஞ்சிக்குங்க. அடுத்து 2.3ல் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சரியான ஆன்சர் எதுவோ அதை நம்ம மார்க் பண்ணணும். எல்லாமே பீட் சம்பந்தமான கணக்குகள் தான் இருக்குது. அது 2.4 பார்த்தீங்கன்னா ட்ரா பீட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர் கிவன் அண்ட் ஃபில் த டேபிள். அதாவது கொடுக்கப்பட்ட நம்பர் இப்போ 95 இருக்குதுன்னா அதுக்கான பீட்ஸ் வரையணும். அதுக்கப்புறம் அந்த டேபிளை ஃபில் பண்ணணும். தப்பா இந்த படத்தில் எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுத வேண்டியது தான் உங்கள் ஒர்க் புக்கில். எண்ணும் எழுத்தும் ஒர்க் புக்கு எப்பயுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஒவ்வொரு யூனிட்டும். ஸோ அந்த ஒர்க் புக்லாம் பசங்க செய்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். டுவெண்ட்டி பேஜ் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2.7 ரைட் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அண்ட் த நம்பர் நேம் ஆஃப் த ரூட் நம்பர். இப்போ 95னு ஒரு ரூட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது 90 + 5ன்றது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அதை அப்படியே நம்பர் நேமாக எழுதுகிறோம் 95. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதுகிறோம் 126 100 + 20 + 6 126. ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங். இது 2.8ல் கொடுத்துருக்காங்க. பீட்ஸை நாம் கவுண்ட் பண்ணி எழுதணும். இது என்னென்னா 406 பீட்ஸ் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் எழுதுகிறோம். பேஜ் நம்பர் 25 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2.9ல் பாருங்கள் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கலர் பண்ண சொல்லியிருக்காங்க கரெக்டான ஆன்சரை. ஸோ இதை எப்படி எழுதுறான் அப்படின்றத கரெக்டான ஆன்சரை அது பாருங்கள். நான் க்ரீனில் கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதில் ஷேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ சரியான ஆன்சர் கமெண்ட் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் 26 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2.10 அரேஞ்ச் த இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசெண்டிங் அப்படின்னா அந்த டி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டைனோசர். டைனோசர் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ பெரிய நம்பரை முதல்ல எழுதுங்க. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஏ ஃபார் ஆண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ சின்ன நம்பரை முதல்ல எழுதணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் குழப்பமாக இருக்குது. முதல்ல சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை பெரிய நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்றது தான். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ரைட் த நம்பர்ஸ் இது எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணணும்.
அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா அப்படின்றது. ஸோ பேஜ் நம்பர் 27 ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து 2.12 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சூஸ் த பெஸ்ட் மாதிரி தான். லெஸ் தேனா கிரேட்டர் தேன்னா சூஸ் த மிஸ்ஸிங் நம்பர். அதாவது 125 விட பெருசாகவும் 350 விட சின்னதாகவும் இருக்கிற நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. 307 தான் சரியான ஆன்சர். இது எண்ணும் எழுதும் 5th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கு. ஸோ எல்லாமே சூஸ் த பெஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பேஜ் நம்பர் 29 முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் எந்த ஆப்ஷனில் நம்ம மார்க் பண்ணோன்றத ஆன்சர் ஷீட்டில் நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட் கொஷினுக்கு சின்னு மார்க் பண்ணோம், செகண்ட் கொஷினுக்கு ஏன்னு மார்க் பண்ணோம். அதை எடுத்து உங்களுக்கு நான் ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன். தொடர்ந்து எண்ணும் எழுதும் ஒர்க் புக்கு, வீடியோஸ் மற்றும் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.